எனக்கு நீ எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க அஞ்சலி. ஆனா நான் இங்க வந்ததே உன்னை கொல்லதாம்மா. உனக்கும் எனக்கும் நேரடியா எந்த பகையும் இல்லை. ஆனா உன் சாவுக்கு நான் தான் காரணமா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா அதுதான் என் தொழில். என்ன மன்னிச்சிடுற செல்லம், என்ன மன்னிச்சிடு. ஏய் தம்பி, சூப்பர் ராணி, சார்பாயிர. ஹலோ மிஸ்டர் பாபு, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன். என்ன உதவி? ஜில்லுன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. இந்த வேன்லலாம் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. காற்றே வரல, பயங்கரமாக வேர்க்குதுப்பா. ஏய், எங்களெல்லாம் பார்த்தா பயமா இல்லையாடா? ஏய், எதுக்குடா சிரிக்கிற? இல்லை பாஸ், நீ எனக்கு கருத்துறதுக்கு காரணம் எங்கள் டாடி கிட்ட 1 கோடி ரூபா பணம் கேட்டுருங்க. கரெக்டா? ஆமா, அதுக்குன்னு இப்ப இந்த மாதிரி காரணம்னா இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இந்த மாதிரி காற்று இல்லாத காரணம் போனால் இன்னும் 1 மணி நேரத்தில் நான் மயக்க வச்சு விழுந்துருவேன். அதுக்கப்புறம் என் மூச்சு பேச்சு எல்லாமே நின்று போயிடும். ஹாஸ்பிட்டல் கூட என்ன செய்ய முடியாது. நானே இவன் இப்படிலாம் பயமுத்துறான். டேய், அவங்க அப்பந்தான் ஃபோன் பண்றான். கொட்டுக்கடா. கத்ரா தம்பி, கத்ரா கத்ரா தம்பி, கத்ரா. ஐயோ டாடி, என்னை காப்பாத்துங்க. ஐயோ டாடி. ஹலோ. ஆஹா, எனக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கானுங்களே. யோ, உனக்கு நானே தானே கால் பண்றேன்னு சொன்னேன். இந்த நம்பருக்கு எதுக்கு நீ கால் பண்ற? ஐயோ டாடி, என்னை காப்பாத்துங்க டாடி. ஐயோ. ஹலோ, எங்க வரணும்னு சொல்லுங்க, கேஷ் எடுத்துட்டு உடனே வரேன். தயவு செஞ்சு என்னோட பையனை எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். யோ, நேரங்காலம் இடம்லாம் நாங்க சொல்லுவோம், நீ சொல்லக்கூடாது. இன்னும் 10 நிமிஷத்துல நானே கால் பண்றேன். போலீஸுக்கு போன உன் பையன் கை காலு தலை எல்லாம் தனித்தனி ஆயிடும். ஜாக்கிரதை, புரியுதா? போன வை. சார் 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 ப்ளீஸ். ஹலோ. அவங்களுக்கு எப்படி ஆச்சு? தெரியல டாக்டர். நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் பார்த்தா இவங்க வாயில நுர தள்ளி மயக்கமாக கிடந்தாங்க டாக்டர். என்ன ஏதுன்னு தெரியல டாக்டர். அவங்க எங்கள் ஸ்கூல் ஆயதோ டாக்டர். எனக்கு அவங்க நல்லா தெரியும். அவங்க பாவம் டாக்டர். அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்துக்கு டாக்டர். டாக்டர், பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறுது. அப்படியா? நீங்க இருங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். என்ன மன்னிச்சிடு அஞ்சலி. இதுதான் நான் உன்னை பார்க்குற கடைசி நிமிஷமா இருக்கும். என்ன மன்னிச்சிடு அஞ்சலி.
என்ன குழந்தைய பரலோகம் அனுப்பிட்டியா? இல்ல. என்ன இல்லையா? குழந்தை இன்னும் சாகல. அவ மயக்கமா தான் இருக்கா. ஏன்? குழந்தைக்கு விஷம் கலந்து கொடுக்கலான்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா மனசு வரல. அதனால குழந்தைக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவளை மயக்கமாக்கி இங்க கொண்டு வந்திருக்கு. குழந்தைய கேட்டீங்க. நான் தலைவர் உங்ககிட்ட கேட்ட மாதிரியே குழந்தைய ஒப்படைச்சிட்டேன். இனிமே அஞ்சலி உங்க பொறுப்பு. கலக்கிட்டிய தீபா, கலக்கிட்ட. இந்த குழந்தையால ஆளே டோட்டலா மாறிட்ட போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்ப ஏன் நீ குழந்தைக்கு தலைவர் சொன்ன மாதிரி விஷத்தை கொடுக்கல? அப்புறம் ஏன் இந்த குழந்தையை நீ சாகடிக்கல? அப்புறம் ஏன் இந்த குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து இங்க எடுத்துட்டு வந்த? அப்பனா நீ மாறிட்டேன்னு தானே அர்த்தம்? நீ நல்லவளாயிட்டேன்னு தானே அர்த்தம்? முட்டாளா நீ? இவளை நான் காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா இவளையே உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க போறேன். இவ என்ன அம்மானு கூப்பிட எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இவ என்ன உண்மையாவே அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. என்கிட்ட பாசம் காட்ட எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே ஒன்றும் புரியல. இவளை சாகடிக்க எனக்கு மனசு வரல. அதே நேரத்தில் நம்ம தொழிலுக்கோ நம்ம தலைவருக்கோ நான் துரோகம் செய்யறவே இல்லை. அதனாலதான் இவளை உங்க கையில கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். இதோட என் கடமை முடிஞ்சது. என்ன இனிமே கூப்பிடாதீங்க. இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வரேன். தீபா, அவ்வளவு ஈஸியா சுலபத்தில் போயிட்டா எப்படி? இன்னும் தலைவருக்கு விசுவாசமா தானே இருக்கேன்னு சொல்ற. அப்ப இருந்து நாங்க இந்த குழந்தைய கொல்றத பார்த்துட்டு போ. இல்லைன்னா நீயே இந்த குழந்தைய கொண்டுட்டு தலைவர் உன்னை நம்பி கொடுத்த காரியத்தை முடிச்சுட்டு போ. எப்படி வசதி? இல்ல, இவ முகத்தையே பார்க்க முடியல. என்னால அவளை கொல்ல முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. தலைவர் என்ன சொன்னாரோ அதை நீங்களே நிறைவேற்றிடுங்க. என்ன விட்டுருங்க. இந்த குழந்தைய உன் கையால கொல்லனா நீ துரோகி ஆயிடும் தீபா. அது ரொம்ப தப்பாயிடும். உன் தலைவருக்கு என்ன பதில் சொல்ல போற? தலைவருக்கு போன போடு, நானே பேசுறேன்.